Your kind attention please. This is the pre-boarding announcement for flight 77B to heaven. We are now inviting passengers to prepare for boarding. Please have your boarding pass and your identification ready. Boarding will begin in a few minutes. Thank you. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் பூலோகத்திலிருந்து பரலோகம் செல்லும் விமானம் 77B புறப்பட தயாராக உள்ளது. இதில் பயணிக்க இருக்கும் பயணிகள் உங்கள் பாஸ்போர்ட் மற்றும் போர்டிங் பாஸுடன் கவுண்டரை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங். பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸ் ப்ளீஸ். இந்தாங்க பாஸ்போர்ட். ஓகே, போர்டிங் பாஸ் எடுங்க. என்ன போர்டிங் பாஸா? ஆமா, ரச்சிப் பண்ற போர்டிங் பாஸ். அப்பதான் உங்களால பரலோகத்துக்கு போற ஃப்ளைட்ல ஏற முடியும். ரச்சிப்பா அப்படின்னா என்ன? ரச்சிப்புனா ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அந்த ரட்சிப்பை வச்சுதான் உங்களால ஹெவன் போற ஃப்ளைட்ல ஏற முடியும். அப்படியா? இது வரைக்கும் யாருமே எங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவை பத்தி நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ஆமா, எங்க காலேஜ்ல கூட ஒரு மீட்டிங் ஒரு தடவை நடந்துச்சு. அதுல கூட இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அவர் உங்களுக்காக உயிரே கொடுத்திருக்காரு, அவர்கிட்ட வாங்கன்னு கூட சொன்னாங்களே. அதான் இப்பதான் எனக்கும் ஞாபகம் வருது. நம்ம வீட்டுக்கிட்ட கூட சில லேடிஸ் வந்து நோட்டீஸ் ஒண்ணு கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கா? அதை கூட நம்ம பார்த்து கசக்கி தூக்கி போட்டுமே. ஆமா ஜெனி, எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு கூட ஒரு தடவை ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப அன்பானவர், அவர் உனக்காக ஜீவனே கொடுத்திருக்காரு, ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா நான் தான் அப்போ அவ எதுவும் சொல்றேன்னு கண்டுக்காம விட்டுட்டேன். பாத்தீங்களா? அப்போ அவங்க சொன்னது அலட்சியப்படுத்தாம கேட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்க கையில ரட்சிப்பு இருந்திருக்கும். ஆமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். தெரிஞ்சிருந்தா இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க மாட்டோமே. இப்ப பரலோகமே போக முடியாம போயிடும் போல இருக்கு. நீங்க அப்படி போய் நில்லுங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் கம். பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸ் எடுங்க. உங்க கையில ரட்சிப்பு இருக்கு, நீங்க பரலோகம் போகலாம். நீங்க ஆண்டவருக்காக வேற என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எனக்கு எல்லாமே. எங்க ஆபீஸ்ல கூட நிறைய பேருக்கு அவர் அன்பை பத்தி சொல்லியிருக்கிறேன். நான் போற சபையில என்னால முடிஞ்ச ஊழியம் எல்லாம் பண்ணுவேன். எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இருக்கணும்னு நினைப்பேன். யார்கிட்டையும் ரொம்ப கோச்சிக்கலாம் மாட்டேன். அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட அதெல்லாம் மன்னிச்சு மறந்துடுவேன். அப்படியா? இதெல்லாம் பண்றதுக்கு ஆண்டவர் தான் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. அதனால வீட்டுல நான் டெய்லி விடாம ப்ரே பண்ணுவேன். ஆண்டவர் கருத்தை பிடிச்சு எல்லா காரியத்தையும் செய்ய அவர் தான் எனக்கு இந்த பலத்தை கொடுத்திருக்கிறாரு. வெரி குட், யூ கேன் ப்ரொசீட். உங்களுக்காக பரலோகத்துல நிறைய ரிவார்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you. பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸ் ப்ளீஸ். பாஸ்போர்ட் இருக்கு, போர்டிங் பாஸா? ஆமா, ரட்சிப் பண்ற போர்டிங் பாஸ். இங்க பாருங்க, எங்ககிட்ட வேற நிறைய பாஸ் இருக்கு. ஆனா நீங்க கேக்குற ரட்சிப்புன்னு ஒரு பாஸ் இல்லையே. அதுதானே முக்கியம். நான் லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணிருக்கேன். படிப்புல ஃபர்ஸ்ட், வெளியே ஃபர்ஸ்ட், நிறைய சர்டிபிகேட்ஸ் மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இதுல ஏதாவது யூஸ் ஆகுமா பாருங்க. இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு யூஸ் ஆகாது. எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு கிடைச்சிருக்க அச்சீவ்மெண்ட்ஸால நான் எங்க போனாலும் பெரிய பெரிய விஐபிஸ் மீட் பண்றது கூட எனக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு போர்டிங் பாஸ்க்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறீங்க. சேனைகளின் கர்த்தரை மீட் பண்றதுக்கு ரட்சிப்பு இருந்தா மட்டும்தான் முடியும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. பணம் ஏதாவது பே பண்ண முடியாதுங்களா? நான் போர்டிங் பாஸ் ஏதாவது கொடுப்பீங்களா? ஐம் சாரி, ஆனா இந்த பூமின்ற கூடார வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்ச பணம், நீங்க வாங்கின சர்டிபிகேட் எதுவுமே உங்களுக்கு பரலோகத்துக்கு போக ஹெல்ப் பண்ணாது. இப்போ அப்படி போய் ஓரமா நில்லுங்க. ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங். பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸ் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பூமியில கடைசி சில நிமிஷங்கள் அப்படின்ற டாபிக்ல ஒரு செல்ஃபி எடுத்து போடலான்னு ஒரு பிளான். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏய், நீ இது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கி, நான் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். சந்திரன் கேரல், போர்டிங் பாஸ் எடுங்க ப்ளீஸ். போர்டிங் பாஸா? ஆமா, ரட்சிப் பண்ற போர்டிங் பாஸ். ரச்சிப்பா, அது என்கிட்ட இல்ல. பட் பரவாயில்ல, எந்த ஆப்ல கிடைக்குதுன்னு சொல்லு, வாங்கிடலாம். அது எந்த ஆப்லயும் கிடைக்காது.
இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரா ஏத்துக்கிட்டு அவருடைய கையில நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். என்னது வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுமா? வாட் ரபிஷ் யூ ஆர் டாக்கிங்? இப்போ உங்களால பரலோகத்துக்கு போக முடியாது. கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்தது ஒரு ஃபேமிலி வராங்க. இவங்க நிலைமை என்னன்னு பார்க்கலாம். போர்டிங் பாஸ் எடுங்க. கிருபா, மரியா அண்ட் ஷாரன், நீங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியா? ஆமா, எங்க 2 பேரும் என் பிள்ளைங்க தான். போர்டிங் பாஸ் எடுங்க. ஒரு போர்டிங் பாஸ் தான் இருக்கு. கிருபா, நீங்க தானே? நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குறிக்கோள் என்னவா இருந்துச்சு? எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். அவர் கூடவும் அவருக்காகவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவர் போலவே இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் அன்பை பிரதிபலிக்கிறது என்னோட முதல் நோக்கம். வெரி குட். நீங்க பரலோகம் போலாம். ஆனா உங்க 2 பேர் கையில ரட்சிப்பு இல்லையே. உங்க கையில போர்டிங் பாஸ் இல்லையா? ரச்சிபா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் லைஃப்ல ரொம்ப பிஸி. எனக்கு ஸ்கூல் போகணும், டியூஷன் போகணும், படிக்கணும், ஒரே டென்ஷன் லைஃப்ல. எனக்கு அதுக்கே நேரம் இல்ல. ரச்சிப்புக்கெல்லாம் எங்க நேரம்? ஓ அப்படியா? ஏமா நீங்க? நான் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஊர் சுத்தி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அம்மா தான் சொல்லுறத கேட்காம டார்ச்சர் பண்ணி வா பரலோகம் போகலாம், இதை விட்ட சான்ஸ் கிடைக்காதுன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஷாரன், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த நிலை இல்லாத உலக வாழ்க்கையை விட நம்மளுக்கு பரலோக வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை. அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா இருங்கம்மா, லீவ் மீ அலோன். எனக்கு பரலோகம் வேண்டாம், ரட்சிப்பும் வேண்டாம். எனக்கு இந்த லைஃப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அதுதான் முக்கியம். நீங்க 2 பேர் மட்டும் அப்படி ஓரமா வெயிட் பண்ணுங்க. நீங்க ஃபிளைட்டுக்குள்ள போலாம். அப்பா, என் பிள்ளைங்க? அவங்க கிரியைக்கு தக்கதான பலனை தான் ஆண்டவர் கொடுப்பாரு. உங்க ஒரு போர்டிங் பாஸ் வச்சு உங்க ஃபுல் ஃபேமிலியை அனுப்ப முடியாது. ஐம் சாரி. ஹலோ, பாஸ்போர்ட் ப்ளீஸ். ப்ளீஸ் ஹேவ் இட். ஜோசப், போர்டிங் பாஸ் கொடுங்க. போர்டிங் பாஸா? என்கிட்ட அது எதுவும் இல்லையே. என்ன, உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லையா? உங்க பேரை பார்த்தா கிறிஸ்டியன் பேர் மாதிரி இருக்கு. ஆமா, நான் கிறிஸ்டியன் தான். எவ்ரி சண்டே நான் சர்ச்சுக்கு போவேன். நான் இல்லாம சர்ச்சே ஒழுங்கா நடக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் கிட்டார் நல்லா வாசிப்பேன், கீபோர்டு வாசிப்பேன், ட்ரம்ஸ் போடுவேன், சூப்பரா பாடுவேன், மெசேஜ் கூட நடத்துவேன், சூப்பரா கலக்கிடுவேன். 10 இயர்ஸ் நான் கோயர்ல இருக்கேன் சார். போதும் நிறைய பண்ணிருக்கீங்க போல இருக்கு. எஸ், அந்த கோயர் லீடர் மிஸ்டர் ஜோசப். இந்த சர்ச்ல என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா உங்க கையில ரட்சிப்போ, ஆண்டவருடைய அன்போ, மறுபிறப்பின் எக்ஸ்பீரியன்ஸோ எதுவும் இல்லைன்னா பரலோகத்துக்கு போற ஃபிளைட்ல ஏற முடியாது. என்ன சொல்றீங்க? ஐ couldn't believe this. ஆமா, இப்போ மத்தவங்களோட போய் வெயிட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஹலோ, சொல்லு. என்ன விளையாடுறியா? இது ஒரு $1 மில்லியன் ப்ராஜெக்ட். இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்துன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி ஒரு மரமண்டி என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை. சார், போர்டிங் பாஸ் தாங்க. நீ போனை வை, நான் அப்புறமா அவனை கூப்பிடுறேன். ரட்சிப் என்ற போர்டிங் பாஸ் எடுங்க சார். ரச்சிப்பா? ஐ டோன்ட் ஹேவ். என்னை பார்த்தாலே எந்த பாசம் இல்லாம எங்க வேணாலும் விடுவாங்க தெரியுமா? ரட்சிப் இல்லைன்னா பரலோகத்துக்கு போற ஃபிளைட்ல உங்களால ஏற முடியாது சார். என்ன, பரலோகம் போக முடியாதா? இந்த உலகத்துல இருக்க சொத்தே எனக்கு அனுபவிக்க டைம் இல்லை. பயத்தவே நான் எல்லா ஊழியங்களுக்கும் டொனேஷன் எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? எல்லா கிறிஸ்டியன் மீட்டிங்க்கும் நான் தான் விஐபி. ஜீசஸ் நோஸ் எவ்ரிதிங். அவர்கிட்ட மட்டும் என் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பா விட்டுறாரு, பாசே இல்லாம. சார், இயேசு தான் ரட்சிப் இல்லாம உங்களை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஓரமா போய் வெயிட் பண்ணுங்க சார். என்ன ஒரு சோகம்! வந்த இத்தனை பேர்ல கொஞ்சம் பேர் தான் பரலோகத்துக்கு போறதுக்கு தேடி இருக்காங்க. என்ன ஆண்டவரே இது! சொல்லுங்க ஆண்டவரே. ஓகே, சரி ஆண்டவரே, அப்படியே சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் இப்படி வாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு.
பரலோகத்துக்கு போகிற ஃப்ளைட்டு டிலே ஆயிருக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாரும் ரசிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணுன்றது தான் ஆண்டவருடைய சித்தம். அதனால உங்களுக்கு கிரேசன் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னைக்கு உங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பரலோகத்துக்கு போக போகிற ஃப்ளைட்டு எப்போ வேணாலும் கிளம்பும். நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். பிரேஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனக்கு கதியே கலங்கி போச்சு. பரலோகம் போகாம பூலோகத்திலே கைவிடப்பட்டுருவோமோன்னு. இனி கர்த்தர் கொடுத்த கிரேஸ் டைமை வீணாக்காம இயேசுவை ரட்சகரா ஏத்துக்கிட்டு பிரியமான வாழ்க்கை வாழ போறேன். பரலோகத்துக்கு போக ஆல்வேஸ் ரெடியா இருக்க போறேன். என்ன கைஸ், நீங்களும் தானே? ஒரு விழிப்புணர்வுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கிட்ல வேணா பரலோகம் போறதுக்கு முன்னறிவிப்பு, இன்னொரு சான்ஸ் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நம்ம நிஜ வாழ்க்கையில ஆண்டவர் வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். அதற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். நன்றி. നല്ലൊരു കൈയടി കൊടുക്കാൻ